வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பாஜகவினர் தொடர்ந்து அவதூறுகளாக பேசி கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து வைக்கப்படுது. பிரதமர் மோடி கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கார்னர் பண்ணுற விதமாக பேசுகிறாரு அப்படின்ற போது மோடி, அமித்ஷா, அவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள், முதல்வர்கள், பாஜக முதல்வர்கள் எல்லாருமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. தற்பொழுது தெலுங்கானாவில் அந்த மாதிரியான ஒரு அவதூறான பேச்சுக்கு அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக ஆளும் பாஜகவின் மீது பிரச்சாரத்தில் ஈடுபட்டத ஒரே காரணத்துக்காக ஒரு வழக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடக்குது. ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்கிறார். சமீபத்தில் முதலமைச்சராக வந்தவர். தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறை செய்திருக்கு. இப்போ குழந்தைகளே தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. அமித்ஷா மீது அவர்கள் மீது வந்து தேர்தல் பரப்புரைகளுக்கு குழந்தைகளை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பெற்றிருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். அதை தாண்டி அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய, பிரிவினையை பேசக்கூடிய இடங்களில் நிறையா வெறுப்பு பேச்சுகளை, பிரச்சாரங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாடு இருந்தால் ஒரு மாடை பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி உங்களுடைய இடஒதுக்கீடை பிடுங்கி சிறுபான்மையினருக்கு கொடுத்துருவாங்க, SC/ST ரிசர்வேஷன் போய் அங்கே கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விதமான பயத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ராகுலை பாகிஸ்தான் ஆதரிக்கிறது, அவருடைய இந்த தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை இப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு அவங்க பேசுகிறதுக்கு விட்டுட்டு எதிர்க்கட்சிகளை குறை சொல்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க. இதை தேர்தல் ஆணையம் கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் பிரதமர் மீதும் உள்துறை அமைச்சர் மீதும் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்குது. அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. நம்ம ராகுல் காந்தி மேலே மாறா வந்து அவர்கள் லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பேசினதுக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நட்டாவுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுது. இந்த மாநில அரசு காங்கிரஸ் அரசாக இருக்கிறதுனால காங்கிரஸ் அரசாங்கம் அதை வந்து ஒரு சிறிதாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குகளை வச்சு என்ன செய்ய முடியும்? ஏன்னா மத்தியில் அவங்க ஒரு ஆட்சியில் இருக்கிற பொழுது அந்த வழக்குகளுக்கு யாராவது அட்வொகேட்டை வச்சு அந்த கேஸை முடிச்சிட போகிறாங்க. இது தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்கும். இதெல்லாம் இப்போது ஒரு பிரதமர் வேட்பாளர் அவர் தான் அடுத்ததாக பிரதமர் ஆக போகிறேன்னு அறிவிச்சுட்டு அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் தான் இல்லை. ஆனால் அவர் பேசும்பொழுது ஒரு பர்சன்டேஜில் குறைவாக இருக்கிற ஒரே காரணத்தால் அந்த குறிப்பிட்ட மக்களை ஜிகாதீஸ் அப்படின்னு அழைக்கிறாரு, வந்தேரிகள் அல்லது ஊடுருவாளர்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அழைக்கிறாரு. இந்த போக்கு நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, சிறுபான்மை மக்களை வந்து தாழ்த்தி பெரும்பான்மையான மக்களிடம் வந்து வாக்கு வாங்கணும். வெறும் வாக்கு அரசியல் தான், வேற என்ன அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில். ஆனால் இதுதான் காங்கிரஸ் செய்துன்னு அவர் சொல்கிறார். காங்கிரஸ் எங்கே செஞ்சிச்சு? இது வருஷம் செஞ்சிருந்தா ஏன் வந்து இந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சுகள், வெறுப்பான நடவடிக்கை நடக்கலையே இந்த 70 வருஷமாக? இன்றைக்கி தாடி வச்சுட்டு ஒருத்தர் வட இந்திய மாநிலங்களில் போக முடியாது, பர்தா போட்டுட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வெறுப்புகளை வளர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு உயரிய பதவி இருக்கக்கூடியவர்களே மேடையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய இடம் போயிடும், உங்கள் இடத்த பிடிங்கிடுவாங்க, உங்கள் மாட்டை பிடிங்கிடுவாங்க, உங்களுடைய ரிசர்வேஷன் பிடிங்கிடுவாங்க. அப்படிங்கிறது நடக்கக்கூடிய சாத்தியமா? முதல்ல எதுவுமே சாத்தியம் கிடையாது. அப்போ ஒரு பொய்யான விஷயத்தை, ஒரு பொய்யான பதட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல் பரப்புகிற வேலையை ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களே பொது இடங்களில் மேடையில் பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பயத்தை உண்டு பண்ணி மதத்தை வச்சு முதல்ல கேட்டாங்க, அப்புறம் கோயில்களை வச்சு கேட்டாங்க. இப்போ எதுவுமே அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கலன்னொடனே இப்போ பயத்தை விதத்தி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்கள் இடம் போயிடும், உங்களுடைய மாடு போயிடும், உங்கள் ஆடு போயிடும், கோழியை பிடிக்கிட்டு போயிடுவாங்க, போட்டுக்க சட்டை கழிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி முதல்ல வந்து பயத்தை உண்டு பண்ணி அது மூலியமாக வாக்குகளை அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது, மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வாக இருக்குது சமூக வலைதளங்கள். அப்படிங்கும்போது இவருடைய பேச்சுகள் எல்லாமே ஒவ்வொரு நேரமும் அதை வந்து எடுத்து போட்டு இன்றைக்கி பெரிய விவாதமாகவே ஆகிட்டு இருக்கு. 10 வருடம் அவங்க என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சாதனையை கூட இது வரைக்கும் சொல்லலை. என்ன செஞ்சு கேட்டால் வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் நாங்கள் தண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிம்பாங்க. இல்லைனா இத்தனை லட்சம் பேருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம், இத்தனை லட்சம் பேருக்கு வந்து கோடி பேருக்கு வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சாதனையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் எடுபடலை. அப்போ அதையும் விட்டுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயத்தை உண்டு பண்ணுறது, மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டு பண்ணி
அதில் வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பச்சையான ஒரு பொய்யை உயரிய பதவியில் இருப்பவர்கள் பொது இடங்களில் பொது மேடைகளில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு கட்சி தலைவர்களும் இது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பயத்தை அறிவிக்கிற ஒரு விதமாக இவங்க பேசுகிறாங்க. 400 சீட்டுகள் பிடிப்போம் அப்படின்றது மீண்டும் அமித்ஷா பேசுகிறாரு. முன்னாடி மோடி அவர்கள் பேசிகிட்டு இருந்தார், ஆனால் அதை நடுவில் விட்டுட்டார். ஆனால் மீண்டும் 400 அந்த சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக வருதுன்னா அவங்க கிட்டத்தட்ட பாசிட்டிவாக இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருக்குது. பாசிட்டிவாக இருக்கணும் பயப்படாத ஸ்டடியாக போ அப்படின்றாங்களா, முறைச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி 400 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. இப்போ முதல்ல 400 சொன்னாங்க, கடைசியில் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் கூட்டிகிட்டே தான் வருது. அங்கே இல்லை, அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா நடந்த 190 இடங்களில் கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோன்றாரு. அவரோட நம்பிக்கை அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் வந்து கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது. அதே சமயத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், தேஜஸ்வி சூர்யா யாதவ் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி 100 தொகுதியில் கூட இது வரைக்கும் நடந்த தேர்தலில் தாண்டாது அப்படின்னு அவங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடநாட்டு அரசியல் தலைவர்களில் முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நடந்த தேர்தலில் 100 தொகுதிகளில் கூட இது வரைக்கும் வந்து பிஜேபி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் அவருக்கு தெரியாமல் பேசுவார். இப்போ களம் மாறுதா வடநாட்டில்? மாறிடுச்சு, மாறலாம், நல்லாவே மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்புத் சமூகத்தின் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, ஜாட் சமூகத்தின் போராடிட்டு இருக்காங்க, யாதவஸ் பக்கம் போராடிட்டு இருக்காங்க, எஸ்சி மக்கள் அந்த பக்கம் போராடிட்டு இருக்காங்க, முஸ்லீம்கள் இந்த பக்கம் போராடிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இது ஒரு 65% மக்கள் இந்த ஆட்சிக்கு மேல் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பில் இருக்கிறாங்க. இப்போ வெறுப்பில் இருக்கிறாங்க. இந்த சின்ன கேள்வி கேட்டுறேன், இது எதிர்ப்பாக மாறி இருக்கா இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவாக மாறி இருக்கா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எதிர்ப்பாருன்னா ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கு ஆதரவாக தானே மாறும். நீங்கள் ஏன் வந்து அப்படி இல்லை காங்கிரஸ் அந்த ஓட்டை வாங்குற அளவுக்கு அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்களா? ஏன்னா அவங்ககிட்டயே கூட்டணியில் சரியா இன்ன வரைக்கும் இல்லை. வடநாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவுடைய அந்த அவருடைய இதாக இருக்கட்டும், நம்ம ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், ராஜேட்டியாக இருக்கட்டும், இன்னமும் மம்தா வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு தானே இருக்காங்க அந்த இடத்துல. மம்தா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலை தவிர மம்தா எங்கே இருக்கிறாங்க? ஹிந்தி ஹாட்லைன் சொல்லக்கூடிய அந்த 4-6 ஸ்டேட்டில் இவங்க முக்கியமான தலைவராக இருக்காங்க. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், இந்த 4 ஸ்டேட்லையும் வந்து முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக பிஜேபி எதுக்குறாங்க. அப்புறம் அந்த வாக்கு வங்கிகளை இவங்க வாங்குவாங்கல்ல. அப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, அந்த மாநிலத்தினுடைய மாநில கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடியாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு இல்லையா? அந்த 4 மாநிலத்தில் மட்டும், இந்த 4 மாநிலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேலே வரும் குறைந்தபட்சம். அப்படிங்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில கட்சியில் இங்கே ஸ்ட்ராங்காக அங்கே இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி தேசிய யாதவ் போகிற இடங்கள்லாம் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இருக்குது, மக்கள் மிகப்பெரிய அளவில் சேர்றாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாநில கட்சியினுடைய, எப்படி தமிழ்நாட்டில் திமுக எப்படி கை கொடுத்ததோ காங்கிரஸுக்கு, அந்த மாதிரி யூபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அந்த பகுதியுடைய மாநில கட்சியாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்சியும் பெரிய அளவில் கை கொடுக்கும். ஓகே, காங்கிரஸில் மீண்டும் அந்த பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலை, இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு தொகுதியில் நிற்காம வேற ஒரு தொகுதியில் நிற்கிறார். கிட்டத்தட்ட ஸ்மிருதி இரானியை எதிர்த்து தான் நான் போட்டியிடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்த நபர் வேற ஒரு தொகுதிக்கு போகிறார். அப்படின்போது ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியை ஒத்துக்கொண்டார் அப்படின்லாம் பரப்பப்படுகிறது. இந்த தொகுதி மாற்றமே உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸினுடைய சரிவுக்கு காரணமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது இது ஒரு சமிக்கை, தோல்விக்கான சமிக்கை? இல்லை, எப்பயுமே 2 தொகுதிக்கு மேலே நிற்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். அப்போ வயநாடில் நின்றுட்டார், இப்போ அதை யூபியில் நிற்கணும். யூபியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் நிற்கிறார், போட்டி போடுறார் இந்த முறை. அப்படிங்கும் போது அந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் போட்டி எதுக்கு போகிறாருன்னா, அந்த ஒரு மாநிலத்தில் 2 பெரும் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் நிற்கிறப்ப ஒட்டுமொத்தமாக வந்து அந்த கேடர்ஸு அந்த மாநிலம் முழுக்க 80 தொகுதி இருக்குது, எல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கா. இப்போ 2 தொகுதியில் அங்கே எப்படி நிற்க முடியும்? அமைதி இருக்குது, ரேபரேலி இருக்குது, இதில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க முடியும். ஒரு தொகுதியில் நிற்கிறார் அவர். ஸ்மிருதி இரானிக்கு எதிராக வந்து அவங்க இல்லை, போன தடவை தோத்துட்டார்ல, அதனால தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அதுக்காக வந்து அந்த தொகுதியில் நிற்காம இல்லை. இந்த தொகுதி இந்த ஒரு முறை தான், இந்த வயநாடு மட்டும்தான் நிற்கிறதாக ஒரு பிளான் இருந்துச்சு. இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ராகுல் காந்தி நிற்கிறார். அது அந்த தொகுதியை வந்து நம்ம பிரியங்கா காந்தி நிற்கிறதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பேர் கூட அடிபடிச்சு அவங்க தான் நிற்க போகிறாங்க. கடைசி நேரத்தில் அவங்க குடும்பம் அரசியல் பெருசாக அவங்க பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தனால அவங்க அதை நிற்காமல் நின்றுட்டாங்க. ஸ்மிருதி இரானிக்கு பயந்து தான் போய் நிற்கிறாங்க அப்படின்னா 2 தொகுதியுமே காங்கிரஸினுடைய
ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்த தொகுதி. போன தேர்தலில் சில சறுக்குகள் இருந்தது. ஆனால் அதனால் வந்து பயந்துக்கிட்டுலாம் நிற்காம இல்லை அப்படின்னா இல்லை, இந்த முறை வலுவான ஒரு கூட்டணியோடு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு காரணம் வந்து எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தேர்தல் முடிவுகளுக்கு அப்போ தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு அது ஒரு வீரியமான விஷயமா பார்க்க வேண்டாம். பார்க்கல அந்த பகுதியை மக்கள் பார்க்கலையே, பெருசாக பார்க்கலையே. ஓகே ஓகே. இப்போ இது பாஜக கூடுதலான பலத்தை எதுவும் சேர்க்காது அப்படின்ற இடத்துக்கு பாஜகவுக்கு கூடுதலான பலகீனத்தை தான் சேர்க்கும். 2 பெரும் தலைவர்கள் அங்கே நிற்கிறாங்க வேட்பாளர். அப்படிங்கும் போது அந்த மாநிலத்துக்கு மீது ஒரு சிறப்பு கவனம் விழுவும். அப்படிங்கும் போது அந்த வாக்காளர்கள் இருக்க தொண்டர்கள் ஒன்று சேருவாங்கல்ல. உங்களுக்கு ஒரு பக்கம் ராகுல் காந்தி நிற்கிறார், ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் நிற்கிறார் என்று அந்த 2 கட்சியினுடைய தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் நிற்கிறாங்க சில பேர். அப்படிங்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி அங்கே இது பண்ணுறப்ப பாஜக வீழ்த்துவதற்கு அவங்க மிக எளிதாக போகும்ல. ஓகே, அப்போ களம் வந்து வட மாநிலங்களில் மாறிட்டு வருது. கட்டம் 4ஆம் கட்டம் வந்து வேற விதமான தேர்தலாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 400 தொகுதியில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், எங்களுக்கு எதிரியே இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்து காங்கிரஸ் வர முடியாது, ஐயோ பாவம் அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்போலாம் இதாக. ஆமாம், அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா உங்கள் ஆடை மாடை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, உங்கள் வீடு வாசலை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேச்சு நடக்கிறப்பையும் ஒவ்வொரு விதமான அந்த பிரச்சார ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு தெரியுது தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வர்றோம், பல்ஸ் இறங்கிக்கிட்டே வருதுங்கிறது தெரிஞ்சு தான் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு பேச்சை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இப்போ வெறுப்பு பேச்சுகளை கையில் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்து என்னென்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஒரு நிறைவு கேள்வி கேட்குறேன். முதல் முறையாக பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரச்சாரங்களில் பல பேர் ஈடுபட்டிருந்தாலும் அவதூறுகளுக்கு குறித்து எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம தான் இருந்தாங்க. இந்த தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, நார்மல். இப்போது இந்த கைது இந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே பாஜகவுக்கு சர்வே ஏற்படுத்துமா? இது எப்படி நம்ம பார்க்குறது? இல்லை, இது வட மாநிலங்கள், தென் மாநிலங்களில் தெலுங்கானாவில் நடந்தக்கூடிய ஒரு இது சரிவெல்லாம் பெருசாக ஏற்படுத்தா இந்த வழக்கு பெருசாக பாதிப்பையும் உண்டு பண்ணாது. ஏன்னா நீங்கள் உடனே கைது பண்ணிட முடியுமா அவரை? இல்லை, நான் எதுக்காக இந்த வார்த்தை கேட்குறேன்னா, வயநாட்டில் மோடின்னு ஒரு வார்த்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்படுது. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆட்சி முடிகிற காலகட்டத்தில். அப்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு அன்றைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் இல்லை அப்படின்னு? இல்லை, ஆட்சிகள் மாறுகிற பொழுது இந்த வழக்குகள்லாம் நிச்சயம் வந்து வீரியமாகும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.